அடுத்து சேயன் இன்வென்ஷன். இந்த ஒரு சேயன் இன்வென்ஷனுங்கிற இந்த ஒரு ஆர்க்லேயே 2 விதமான சிச்சுவேஷன் நடந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த சேயன்ஸ் ஏர்த்துக்கு வரவே மாட்டாங்க. ஆமாம், ராடிட்ஸ் ஏர்த்தில் கோகு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஏர்த்துக்கு வர மாதிரி மெயின் ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் கோகுங்கிற ஒரு கேரக்டர் ஏர்த்துக்கே போலனா என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஏர்த்துக்கு ராடிட்ஸ் வந்திருக்க மாட்டார். ராடிட்ஸ் வராததால் வெஜிட்டா, நாப்பா மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஏர்த்துன்னு ஒரு பிளானட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இதனால் இந்த சேயன்ஸுடைய இன்வேஷனுங்கிறது ஏர்த்தில் நடந்தே இருக்காது. இது ஒரு வகையான ஹாப்பியான டைம்லைனாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கோகு ஏர்த்துக்கு போலன்னா இந்த சேயன்ஸ் வேற ஒரு சேயனை ஏர்த்துக்கு அனுப்பி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி வேற ஒரு சேயன் வரும்போது அந்த ஒரு சேயன் இவங்க கொடுத்த மிஷனை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏர்த்துக்கு ஒரு டைமில் ராடிட்ஸ், வெஜிட்டா, நாப்பா எல்லாருமே வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு சேயன் ஏர்த்தை ஆல்ரெடி காங்கோர் பண்ணியிருக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் கோகு செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு சேயன் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏர்த்துடைய அழிவுங்கிறது அன்னைக்கு நடந்தே இருக்கும். இப்படி 2 விஷயங்கள் இந்த ஒரு ஆர்க்கில் நடந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கோகுவுடைய அரைவல் தான் வெஜிட்டாங்கிற இந்த கேரக்டருடைய ஆர்க்லேயே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். கோகு மட்டும் இல்லைனா வெஜிட்டாங்கிற இந்த கேரக்டர் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வெஜிட்டா தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து கடுமையாக ட்ரைனிங் எடுத்து கோகுவை எப்படியாச்சும் சர்பாஸ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் அவர் நல்லவராகவே மாறியிருப்பார். ஒருவேளை வெஜிட்டா அவர் பண்ணது தப்புன்னு நினைக்கவே இல்லைன்னா அவர் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் மாறி இருக்க மாட்டார். அவர் பண்ணுறது தப்புங்கிறத புரிய வச்சதே கோகு தான். ஸோ கோகு இல்லைன்னும் போது வெஜிட்டாங்கிற இந்த ஒரு கேரக்டருடைய ஆர்க்கே டோட்டலாக மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் வெஜிட்டா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃப்ரீஸாக்கு கீழே பல வருஷமாக அடிமையாக தான் இருந்திருப்பார். கோகுங்கிற இந்த ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான் பவர்ஃபுல்லாக மாறணுங்கிற எண்ணமே வெஜிட்டாக்கு இருந்துச்சு. ஒருவேளை கோகு இல்லைன்னா ஃப்ரீஸாக்கு கீழேயே அடிமையாக வெஜிட்டா வாழ்ந்திருப்பார். ஒரு கட்டத்தில் ஃப்ரீஸாவுடைய மோசமான ஃபேஸை பற்றி வெஜிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவரை பெட்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பாரே தவிர்த்து நம்ம ஒரிஜினல் டைம்லைனில் பார்த்த மாதிரி புது புது பவர்அப்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியையும் தேடி இருக்க மாட்டார். இதனால் கோகு இல்லாத வெஜிட்டாங்கிற ஒரு கேரக்டர் ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது நல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்காது. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.